ஒருத்தர் ஒரு ஆள் புஸ்தகம் எழுதுகிறாரு, நீ புஸ்தகம் எழுதுகிற மாப்பிள்ள நல்லாரு அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்திக்கலாம். அப்புறம் அந்த புத்தகம் அப்புறம் சமூகத்தில் நிற்க வேணாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது நிற்குதா இல்லையான்றதை வந்து வாசகன் பார்த்துவான். ஜெயகாந்தன் ஒரு தடவை நாங்கள் திருவண்ணாமலையில் கூப்பிட்டப்போ அவர் சொன்னார், ஒருத்தன் வெளியிடுறான் ஒருத்தன் வாங்கிக்கிறான், எவன்டா படிக்கிறான் அப்படின்னு கேட்டார். அப்புறம் ரொம்ப பிரமாதமாக ஒரு வார்த்தை சொன்னார், அச்சு ஆஃபீஸில் அச்சு கோக்குறான் பாடுறா கம்பாசிட்டர், அப்போல்லாம் கம்பாசிட்டர் தானே, அது கோத்து முடித்து புஸ்தகம் ரெடி ஆனோடனே அது எந்த வாசகனுக்கு போகணுமோ அவனுக்கு போயிட்டுட்டான், நீனா அதை வெளியிடுறது அவனா அதை வாங்கிக்கிறது அப்படின்னாரு. அப்போ இந்த வாங்கிக்கிறது வெளியிடுறதெல்லாம் என்னென்னா ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு சின்ன குறியீடு மட்டும்தான். ரொம்ப சமீபத்தில் இந்த குளூ மணாலிக்கு வந்து ஒரு ஷூட்டிங்காக என்னை கூப்பிட்டாங்க. ஒரே நாள் தான் சார் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அந்த பக்கம்லாம் நான் போனதே இல்லை, அந்த நார்த்து பக்கம்லாம். சரி, இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி என் கூட யார் நடிக்க போகிறதுன்னு கேட்டேன். அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் பேர் சொன்னாங்க. சார் அவங்க வந்து மாடலிங் பண்ணுறாங்க, இந்தியாவிலே பெரிய மாடலிங். நான் சொன்னேன் அவங்களாம் வேணாம் சார், என் ஒய்ஃபை கூட்டின்னு வந்துட்டுமான்னு கேட்டேன். சார் அண்ணா அக்காவாக வராங்க சார், ஐயோ எங்களுக்கு இதை விட சந்தோஷம் வேறு. எனக்கு வேறு பிளான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் 2 பேரும் அந்த குளுமனாவெல்லாம் போய் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஷூட்டிங் இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நடிகனாகலாம். என்னென்னா ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாங்க, ஒரு கார் தனியாக கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒரு ஹிந்தி பேசுகிறவனா நம்மளுக்கு கார் ஓட்ட வச்சாங்க. அதே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறது சாப்பிட்றது, அவ்வளோதான். எப்பயுமே ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிடவே இல்லை. 7ஆவது நாள் சாயங்காலமாக என்னை அந்த ஷூட்டிங் கூப்பிட்டு 2 மணி நேரத்தில் ஷூட்டிங் முடிச்சு 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அப்புறம் ஃப்ளைட் பிடிச்சலாம் ஊருக்கு போங்க சார். நாங்கள் இந்த 5 நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 நாள் அது என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய வரம். அது என்ன படம், அதில் நான் என்ன நடித்தேன் அதெல்லாம் மைண்ட்லேயே இல்லை. இந்த 5 நாளில் நான் எழுத ஆரம்பித்தேன்னா அங்கே இருந்த பூக்கள் அது இல்லை. 2 வித்தியாசமான அனுபவங்கள் வந்து எனக்கு அப்படியே தேங்கி நிற்கிது. ஒன்று வந்து அப்படியே பரவசம்னாங்களே அந்த மலைகளை பார்த்து அவர் எழுதியிருக்கார். அவர் வந்து ஆல்ப்ஸ் மலையினுடைய அந்த அந்த பரவச நிலையை எழுதியிருக்கார். அப்படி ஒரு உச்சிக்கு போனோடனே டவர் எடுத்துச்சு என் ஃபோன் 1.5 நாள் பொறுத்து. டக்குன்னு யாரோ ஒரு குரல் அப்படி கேட்டுச்சுன்னா பயங்கர கிளர்ச்சி அடைஞ்சிருவோம்ல நம்ம. 1.5 நாள் ஃபோனே வரல, திடீர்னு ஒரு ரிங் ஆனோடனே அந்த உச்சி மலையில் நின்று நான் அந்த ஃபோன் எடுக்கிறேன். யாரோ ஒரு முக்கியமான ஃபோன் வருது அப்படின்னு. அது ஒரு பெண்ணின் குரலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ தோணும் நம்மளுக்கு, அந்த தனிமை. அப்படி ரிங் அடித்தோடனே, ஆனால் நான் கறிக்கடை குமார் பேசுகிறேன்னா 380 ரூபா கொடுக்காதே போயிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன்னா டக்குனு கீழே இறங்கி விட்டேன். என்னென்னா நீங்கள் பரவச நிலை அடையதான் அப்புறம் கறிக்கடைக்காரனுக்கு 380 ரூபா கொடுக்காத போயிட்டீங்கன்றதுல அதான் லைஃப், அதான் வாழ்க்கை. அது வந்து நீங்கள் எங்கே வேணா எந்த பரவச நிலை வேணா காசை கொடுத்து போடா அப்படின்றதுக்கு இல்லை. அவனுக்கு தெரியாதுல்ல நீ வந்து குளு மணாலிக்கு போய்க்கிற, 5 நாள் ரெஸ்ட் எடுத்த, தயாரிப்பாளர் காசில் ரெஸ்ட் எடுக்கிற, அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல. காசை கொடுறான் நான் ஏன்னு அர்த்தம் இருக்குது. அது ஒரு பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 2வது ஒரு சாமியாரை பார்த்தேன் நான் அந்த குளு மணாலியில். பார்த்தோன்னே ரொம்ப கேஷுவலாக வந்து காசு கேட்டார், பிச்சை கேட்டார். உண்மையிலே நான் பாக்கெட்லாம் கை வச்சு பார்க்குறேன், காசு இல்லை. அவர் வந்து நான் இப்படி பார்த்து சாரி அப்படின்னேன். அவர் ரொம்ப கேஷுவலாக, டோன்ட் வரி ஐ ஹவ் கூகுள் பே அப்படின்னாரு. சத்தியமாக நான் அசந்துட்டேன். நான் டோன்ட் வரி, ஆமாம் நான் பொய்க்காக இந்த மேடைக்காகலாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல. டோன்ட் வரி ஐ ஹவ் கூகுள் பே சார் அப்படின்னாரு. அசந்துட்டேன் நான். இந்த 2 மாறுதல்கள் இருக்குதுல்ல, இல்லை கொடுக்கல. என்னென்னா முதல்ல அந்த சாமியாருடைய கலர் பிடிக்கல எனக்கு. அவன் சக்கச்சவேல்னு தான். நம்ம இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் இருக்கிறோமா, அவனுடைய அந்த அந்த நுனிநாக்கு இங்கிலீஷு, அப்புறம் நீ எனக்கு கொடுத்து தாண்டா ஆகணுன்ற மாதிரியான ஒரு டோன் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இப்போ இந்த 2 தருணங்கள் இருக்குதுல்ல, இது வந்து எனக்கு நான் ஒரு வேளை என்னைக்காவது பயணக்கட்டுரை எழுதுனா இது ரொம்ப முக்கியமான விஷயமா எழுதுவேன். இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. அது வந்து என்னென்னா இவர் இங்கெல்லாம் அலைஞ்சி அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு இல்லை, ஐநாவுக்கு போகிறது ஒரு முக்கிய விஷயம். அந்த அமெரிக்காவுக்கு போகிறது, யூரோப்புக்கு போகிறது அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஆளுங்க நினச்சிக்கிறாங்க. சாலமன் பாப்பையாவுக்கு ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தப்போ அமெரிக்கன் காலேஜில் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அவர் சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரதுனால தான் இந்த பாராட்டு விழான்னா நீங்கள் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் தான் நடத்தணுன்னாரு. ஏன்னா அது டெய்லி போயிட்டு வருது. நானே வாழ்க்கையில் என்றைக்கு தான் போயிட்டேன். அது கிடையாது, நீ போய் அங்கே என்ன பண்ண,
என்னவா இருந்த எண்ணத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்க, இங்கேருந்து எதை எடுத்துன்னு அங்கே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே. அது ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் நாம் எழுதுறதுக்கு இப்போ நாங்கள்லாம் அண்ணன் வந்து ராஜபாளையம் அல்லது அந்த சவுத்து ஜோன் வச்சுங்களேன், யுகபாரதி வந்து தஞ்சாவூர் ஜோனுன்னு வச்சுங்களேன். நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயே எங்கள் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற நிலப்பரப்பு இருக்குல்ல, அதையே இன்னும் யாருமே முழுமையாக கடக்கவே இல்லை. அந்த மனிதர்களையே நாங்கள் யாரும் முழுக்க வாசிக்கவே இல்லை. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நாங்கள் இன்னும் முழுக்க பயணித்து அங்கே இருக்கிற வெவ்வேறு வீடுகளில், வெவ்வேறு இனக்குழுக்களில், வெவ்வேறு ஜாதி அடையாளங்களில் போய் ஒரு நாள் கூட தங்கவே இல்லை. அப்புறம் நீ வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிட்டேன், ஒரு பெரிய எல்லா வசதிகளும் இடத்துல அது வந்து எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையே இல்லை அங்கே. ஏன்னா நாங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்லேயே இன்னும் எழுதி முடிக்கப்படாத, இன்னும் சொல்லப்படாத நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் அப்படியே தேங்கி நிற்கு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு முக்கியமான இடமா இந்த இது இங்கேருந்து இந்த பயணக்கட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணின இடம் வந்து, இவர் அலைஞ்சு கிளைஞ்சி ஒரு ஃப்ளைட் ஏறி இங்கே வந்துடுறார், இங்கே கேரளாவுக்கு வந்துடுறாரு. கேரளாவுக்கு கூப்பிட்டு வந்து கேரளா வழியாக அவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ போனோடனே ஒரு தனிமைப்படுத்திடுவாங்க. அது பயங்கர கொடுமையாக இருக்கும். அந்த அந்த தனிமைப்படுத்துறதை பற்றிலாம் ரொம்ப பிரமாதமாக எழுதிக்கிறார். கேரளாவில் தான் அப்போ தான் நம்மளுக்கு எல்லா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் வரும். நம்ம வந்து கேரளாவில் தான் இந்தியாவிலே அதிகப்படியான பாம்பு கட்சி சாவரவங்க இருக்கிறாங்கன்றது ஞாபகம் வரும். ஏன்னா இவரை போய் ஒரு ஸ்கூலுடைய ஒரு பெரிய இதில் தங்க வைப்பாங்க. பாம்பு கட்சி சாவரம் நிறைய கேரளாவில் தான் இருக்குது. இவர் தனியாக இருப்பாருங்க. போச்சு, நம்ம இங்கே தான் நம்மளுடைய முடிவுரை இங்கே தான் எழுதப்படுது அப்படிலாம் நினைக்கிற தருணம். ஒரு கேரள சேச்சி ஒரு நாள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த கேரள சேச்சிகளுடைய ஃபோன் குரல் இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய கவிதை மாதிரி இருக்கும். ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அந்த சேச்சி வந்து உங்களுக்கு பாசிட்டிவானோ அப்படின்னு சொல்லும். அதாவது கோவிட் பாசிட்டிவானோ அப்படின்னு சொல்லும். இவருக்கு ஒன்றுமே கதி கலங்க, அதிலே ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் என்ன சேச்சி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு, உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லையானு அப்படின்னு, உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லும். அப்போ தான் தலைவனுக்கு வந்து உயிரே வரும். அப்போது ஏதோ ஒரு குரலினுடைய ஒரு சின்ன நம்பிக்கை வார்த்தைக்குதுல்ல, அதுதான் மனுஷனை ரெண்டாம் தரமாக ஜீவிக்க வைக்குது. அந்த இடத்துலேருந்து தான் ஒரு புத்தகத்தை நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய ரொம்ப நெருக்கமான என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் வந்து மம்முட்டி. அவருடைய வாழ்வு அனுபவங்களை வந்து என் ஒய்ஃப் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, 3ஆம் பிறை அப்படின்னு. அதில் அவர் ஒரு இன்சிடெண்ட் எழுதிப்பார். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸை எழுதுறதுக்கான பிளேஸ் அப்படின்னு தோற்று. நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்று, அவர் வந்து ஒரு நாள் வந்து கேலிக்கட்லேருந்து கொச்சினுக்கு வந்து ட்ரைவ் பண்ணார். அவருக்கு டிரைவரே கிடையாது இது வரலாம். அப்புறம் மம்முட்டி சார் மாதிரி பயங்கர ஸ்பீடாக கார் ஓட்டின ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. அதெல்லாம் முன்னாடி உட்காந்தனா அவ்வளோதான், நீயோட முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படின்ற நினைப்போடு தான் உட்காருவேன். அவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டுவார். அந்த மாதிரி ஒரு மிட் நைட்டில் கார் பறக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு மஞ்சேரின்னு ஒரு ஊருக்கு முன்னாடி ஒரு பழைய துணி மூட்டை மாதிரி ஒன்று வந்து கார் முன்னாடி வந்து விழுது. அவர் வந்து ஆக்சிலேட்டர் அந்த இதில் பிரேக்கில் ஏறி நின்னுறார். 1 இன்ச்சில் அந்த கார் போய் நிற்கிது. அது துணி மூட்டை இல்லை, ஒரு கர்ப்பிணி பெண். அவர் அப்படியே பதட்டம் அடைஞ்சு கீழே இறங்கி பார்க்குறாரு. பர்பஸாக ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுக்கிறான். அவர் பார்க்குறாரு, அந்த பொண்ணை தள்ளி விட்டோம், ஒரு வயசான ஆள். அவனை அடிக்க போகிறாரு. அவன் சொல்கிறான், என் பொண்ணு தான்றான், என் பொண்ணு தான் 2 மணி நேரமாக பிரசவ வழியில் துடிக்கிறான். இந்த பக்கம் போகிற எந்த வண்டியுமே நிற்கல. சரி, இப்படி தள்ளி விட்டாவாச்சு அவனா நிறுத்துவான்றதுனால தான் நான் நிறுத்தினேன்றார். உடனே அவர் வந்து அந்த பொண்ணை தூக்கி பின் சீட்டில் கடத்திங்கன்னா அந்த ஆளை அவருடைய மடியில் அந்த பொண்ணை கடத்தி வச்சு மஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறார். நைட் 2 மணி அந்த நேரம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த கட்டுரையில் கடைசி வரையிலும் ஒரே ஒரு ஆள் கூட அவரை மம்முட்டின்னு கண்டுபிடிக்கவே இல்லை, கண்டுபிடிக்கணும் இல்லை. ஒரு வேளை கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த சமயத்தில் போய் அவரை மம்முட்டின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு ஒருத்தன் நினச்சா பாருங்க. ரொம்ப முக்கியமான இடம் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் இருப்பார். ஒருத்தன் கூட நீ மம்முட்டி தானே சார், ஒரு ஆட்டோகிராஃப் போடும் சார். அப்போ போய் அதை விட அநாகரிகம், மனித இழிவு வந்து வேறு என்ன இருக்க முடியும்? யாருமே அவர் அப்படி ஐடென்டி பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு பிரசவம் ஆகிடும். அந்த பெரியவர் வந்து ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி சமயத்தில் என் பொண்ணை நீ மட்டும்தான் காப்பாற்றின, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஒரு அழுக்கு வேஷ்டியில் இருந்து ஒரு 2 ரூபா நோட்டு, அப்போ 2 ரூபா நோட்லாம் இருந்துச்சு, எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோ, ஒரு டீ குடிச்சிட்டு போ அப்படின்னாரு. மம்முட்டி அந்த கட்டுரையினுடைய கடைசியில் எழுதுறாரு, நான் 4 தேசிய விருது வாங்கிட்டேன்,
எங்கள் வீட்டு கொச்சினில் வந்து பாருங்கள், எந்த தேசிய விருதுகளையும் நான் சோத்தில் மாட்டல. அந்த கிழவன் கொடுத்த 2 ரூபாயை தான் நான் சோத்தில் மாட்டிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பயணக்கட்டுரையோ அல்லது ஒரு கட்டுரையோ எழுதுகிறவங்களுக்கு எந்த தருணத்தை நாம் எழுத போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம்.